லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி சார் நடித்துள்ள கூலி திரைப்படம் இன்று உலகமெங்கும் ரிலீஸ் ஆகி உள்ளது. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக கலாநிதி மாறன் தயாரித்துள்ளார். 350 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கும் இப்படத்தில் அமீர் கான், ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ், நாகார்ஜுனா, உபேந்திரா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். கூலி படத்தின் முதல் பாதி நல்லா இருக்கும் போது லோகேஷ் டச் இல்லையேன்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. தலைவர் நாகார்ஜுனா மற்றும் அனிருத் இப்படத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். நான் கம்மியான ஹைப்போடு படம் பார்க்க வந்ததே நான் எடுத்த சிறந்த முடிவு. மொத்தத்தில் முதல் பாதி நல்லா இருக்கு என பதிவிட்டுள்ளார். கூலி திரைப்படம் ஒரு புத்திசாலித்தனமான லோகேஷ் கனகராஜ் படம். முதல் பாதி லோக்கியின் ட்விஸ்ட் மற்றும் மாஸ் காட்சிகள் கலந்து நன்றாக இருக்கிறது. இரண்டாம் பாதிக்காக காத்திருக்கிறேன் என பதிவிட்டிருக்கிறார். இந்நிலையில் கூலி படத்தின் வசூல் விவரம் வெளியாகி உள்ளது. அதாவது முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் 36 கோடியும், தெலுங்கு மொழியில் 180 கோடியும், ஹிந்தியில் 10 கோடியும், மலையாளத்தில் 10 கோடியும் வசூலாகி உள்ளது. இந்தியா முழுவதும் 198 கோடி வசூலாகி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதனை நம்ம உதயநிதி ஸ்டாலினே சமீபத்திய பேட்டியில் சொல்லியிருக்கிறார். தளபதியின் லியோ கேரளா சாதனையை கூலி படம் முறியடித்துள்ளது. கூலி திரைப்படத்தின் முதல் பாதி பார்த்த ரசிகர் ஒருவர் சாரே கொல்லமாசி என பதிவிட்டுள்ளார். அதேபோல் மற்றொரு நெட்டிசன் போட்டுள்ள பதிவில் என்ன ஒரு அருமையான ஃபர்ஸ்ட் ஆஃப் என குறிப்பிட்டு ஃபயர் எமோஜிகளை பறக்க விட்டுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.